ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லீனியர் அல்ஜிப்ராவில் இது வரும். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டூ ஈவெண்ட்ஸ். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டினா ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இஸ் ப்ராபபிலிட்டி ரெண்டு ஈவெண்ட்க்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதானு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ரெண்டு சேர்ந்து அந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி பாசிபிள்ஸ் என்னென்ன அவுட்கம்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வந்து பார்க்கலாம், நம்ம ஃபார்முலாவோட எல்லாம் கிளியராக பார்க்கலாம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வந்து டிஸ்கிரிட் வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி வந்து என்ன சொல்லுவோன்னா பி ஆஃப் தட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அண்ட் தென் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். எஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், எஃப்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமான்றது சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அண்ட் தென் சம்மேஷன் ஆஃப் எக்ஸு சம்மேஷன் ஆஃப் ஒய் அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸு ஒய் எது சேர்த்தாலும் நமக்கு என்னென்னா வரணும்னா ஒன்று தான் வரணும். சம்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று வரணும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு x1 ஸ்மால் x1 x2 அப் டு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அவ்வளோ வேல்யூ, y ஈக்குவல் டு y1 இன்ட்டு y2 இன்ட்டு yn, தென் ஃபோர் x ஈக்குவல் டு xi அண்ட் தென் y ஈக்குவல் டு yj ஈக்குவல் டு f ஆஃப் xi கமா yj டினோட்டட் பை jij. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் jij அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ஆன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட், f வந்து ஃபங்க்ஷன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த செட்ஸ் x கமா y by x into y, x into y equal to x1 into y1 x2 into y2 up to x1. இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி சொல்வோம். டென்சிட்டி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், த செட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா xi கமா yj ஈக்குவல் டு j ஆஃப் ij ஃபார் I ஈக்குவல் டு 1 to up to n, j ஈக்குவல் டு n இஸ் கால் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இது வந்து செட்டு, இந்த செட் ஆஃப் வேல்யூஸில் ஐயோட ஐக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஜேக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டேபிள். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டேபிளில் பார்த்தீங்கன்னா x1 x2 x3 அப் டு xn, y1 y2 y3 அப் டு yn. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து x1 இல்லையா, இது வந்து ஜே காலம் நம்ம சொல்லுவோம். J1 இது 1 J1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா J12 J2 J12. நெக்ஸ்ட்டு J இது வந்து எல்லாமே காலம் வந்து 1 தான் நமக்கு, அதனால் 1 1 வரும். இப்போ ஒய்ன்றதுனால 1 2 3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே x2 அதனால் J21 அந்த மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். அப் டு இது வந்து பார்த்தீங்கன்னா J1n J2n J3n அப் டு JMn எத்தனை இருக்கோ அத்தனை இது. இப்போ இதோடைய சம்மேஷன் பார்த்தீங்கன்னா 1 இருக்கணும். 1 இருந்தால் தான் அது வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இஃப் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டேபிள் மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் x1 கமா x2 அப் டு எஃப் ஆஃப் m ரெப்ரசன்ட் சம் ஆஃப் த ஆல் என்ட்ரிஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அண்ட் தி mth ரோ. அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ எஃப் ஆஃப் x1னா என்ன அர்த்தம்னா சம்மேஷன் ஆஃப், இப்போ இதில் என்னென்ன இருக்கோ இது 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 இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதா எஃப் ஆஃப் x1. இந்த செகண்ட் ரோல் ஆட் பண்ணது எஃப் ஆஃப் x2 அப் டு எஃப் ஆஃப் xm. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா g ஆஃப் y1 கமா y2 yn, g ஆஃப் y1 மீன்ஸ் காலம் ஆட் பண்ணுறது தான் வந்து இதோட இதை வேல்யூ ஆட் பண்ணி இங்கே போடுறது g ஆஃப் y1, இது g ஆஃப் y2 அண்ட் தென் g ஆஃப் y3 அப் டு g ஆஃப் yn. இப்போ அதான் போட்டிருக்கோம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சம்மேஷன் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக சேர்த்து சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் இருக்கும். த மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த சேம் எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் எல்லாமே போட்டிருக்கேன், நல்லா கிளியராக கவனிங்க. டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் ஹேவ் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதான் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டிட்டர்மைன் த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ. எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2ன்னு ரெண்டு வேல்யூ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய்க்கு வந்து 0 1 சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எக்ஸ் போட்டேன். எக்ஸில் நமக்கு என்ன இருக்குது 0 1 2 3 வேல்யூ போட்டாச்சு. அண்ட் தென் இப்போ எக்ஸோடைய வந்து இந்த வேல்யூ ஆட் பண்ணி போடணும். இப்போ எக்ஸ் தானே இது, இப்போ எக்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும்னா
1/3 ப்ளஸ் 1/6னா இது வந்து எல்சிஎம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3/6ன்னு வரும். 3/6னா 1/2. நெக்ஸ்ட்டு ஒன்னோட வேல்யூ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அத்தனை ஆட் பண்ணணும். இங்கே 2 தான் இருக்குது. 2 ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1ன்ற ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 5/6ன்ற ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு வந்து y கண்டுபிடிக்கணும். yக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது? 0 and 1. 0 1 2 தான் இருக்குது. yனா காலம் இல்லையா, இதை ஆட் பண்ணோம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 7/6 வருது. அதே மாதிரி 1க்கு எல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7/6. இதுதான் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். உங்களோட எக்ஸாமில் ஒரு கிவன் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்கன்னா இதுதான் நம்ம மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ P ஆஃப் x equal to xi, y equal to yj equal to P of x equal to xi into P of y equal to yj. That means x and y are independent if each entry jij is equal to the product of its marginal entries. அதாவது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் எடுத்துக்கலாம். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா இருக்குது f of x1, into f of g1. அதாவது இதுதான் இங்கே சொல்கிறாங்க இது ப்ராடக்ட் ஆஃப் த மார்ஜினல் என்ட்ரிஸ். மார்ஜினல் என்ட்ரிஸோடைய ப்ராடக்ட்டு. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா f g ரெண்டுமே எடுத்துக்கிறோம். இதோடைய ப்ராடக்ட்டும் ஓகேவா, ஏதாவது ஒரு காலம் ஃபஸ்ட்டு காலமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலம் இருக்கா 1/2 into 7/6. 1/2 into 7/6 equal to 7/12 நமக்கு ஆன்சர் வருது. இது கூட என்ன சொல்லியிருக்காங்க, j of ij மீன்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு இது தான் நம்ம எடுத்துருக்கோம். இதையும் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது 1/3. ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இப்போ இது செகண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது பெஸ்ட்டு. 1/3. இப்போ 1/3 பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்திருக்க ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த கார்ட்டீசியன் படம் ரெண்டுத்தையுமே இன்ட்டு பண்ணுறோம் இல்லையா, இதோடைய ஆன்சரும் அந்த y of y1 இதான் நமக்கு y of 1 வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு அர்த்தம். அப்படி அது ஈக்குவலாக இல்லைன்னா அது டிபெண்டன்ட் வேரியபிள்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கிடையாது. உங்களுடைய கொஷின்ஸில் இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டு இது இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக வேரியபிளாக கேட்கும் போது நீங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், வேரியன்ஸ், கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் இதான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா e of x or mu x ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். எக்ஸ்பெக்டேஷன் மீன்ஸ் e அப்படின்னு வச்சுக்கோங்க. mu of xனாலும் e of xனாலும் ஒன்று தான். ஓகேங்களா, வேறு வழியே இல்லை. நீங்கள் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணால் தான் எல்லாமே போட முடியும். இப்போ e of x mu of x கேட்டாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். mu of xனாலும் e of xனாலும் நமக்கு ஒன்று தான். e of x equal to summation of i equal to 1 m xi f of xi. ஓகேவா, ஆர் அதே மாதிரி yக்கு பார்த்தீங்கன்னா summation of j equal to 1 yi g of yj. ஓகே, நெக்ஸ்ட் e of x into y யோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா xi yi jij. இப்போ ஃபார்முலா பார்த்தாச்சா. இப்போ வந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நான் சேம் எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்குமே எடுத்திருக்கேன். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அதே தான் போட்டிருக்கேன். இப்போ e of x உடைய ஃபார்முலா என்ன, mu x equal to summation of xi into f of xi. xi நமக்கு என்னது, நம்ம x கொடுத்தோம்ல அதான் xi. summation of means எல்லாம் into xi into f of xi. அப்போ 0 இது xi and then f of xi என்னது 1/2. அப்போ 0 into 1/2 plus 1 into 1 plus 2 into 5/6. இப்போ எக்ஸில் 3 வேல்யூ தான் இருக்குது. இதுதான் இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 8/3 வந்தது. நம்மளோட e of xோட வேல்யூ என்னது 8/3. இது ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா அடுத்த இதுக்கெலாம் இது வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு e by y என்ன பண்ண இப்போ இருக்குல்ல அதே மாதிரி சேம் திங் y of j into g of y of j. அப்போ y of jன்றது இது 0 into 7/6 plus 1 into 7/6. அப்போ நமக்கு ஆன்சர் இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 7/6. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா e of x, y அதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா summation of xi into yi into j of ij. xi yi into j of ij அப்படின்னா என்னன்னா இது xi இது yi. ஓகேவா, இந்த வேல்யூ xi இது yi into jij.
ஜே ஆயிடுச்சுன்னா இது. அப்போ என்ன பண்ணணும்னா 0 into 0 into 1/3. ஓகே, 0 into 0 into 1/3 ப்ளஸ் சம்மேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ளஸ் வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரோவாகவே பார்த்துலாம். ஓகேவா, 0 into 1 into 1/6. ஓகே, 0 into 1 into 1/6 ப்ளஸ் இப்போ இந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சு போச்சா. நெக்ஸ்ட்டு 1 into 0 into 2/3. நான் ஏன் பொறுமையாக சொல்கிறேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக கூட தான் பொறுமையாக சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல. மேக்ஸ் ஆச்சு இல்லையா, மேக்ஸ் வந்து நம்ம கிளியராக இருந்தால் தான் நமக்கு வந்து புரியும். அப்போ என்ன போட்டாச்சு, 1 into 0 into 2/3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1 into 1 into 1/3, 1 into 1 into 1/3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 into 0 into 1/6. ஓகே, ப்ளஸ் 2 into 1 into 2/3. இப்போ நம்ம வந்து வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருது, சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது 0, ஏன்னா 0வெலாம் மல்டிப்ளை பண்ணால் இதெல்லாம் 0 தான் வரும். இது 1/3, ஏன்னா 1 இருக்குது, 1/3. இது 0. 2 into 2/3 மீன்ஸ் 4/3. நம்ம ஃபைனலாக ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா 5/3 என்ற ஆன்சர் நமக்கு வருது. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து COY, X, Y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. இப்போ கோவேரியன்ஸோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஃபைனலாக இது இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா E of xy minus E of x into E of y. இதான் பார்த்தா கோவேரியன்ஸோடைய நம்மளுடைய ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சோம்ல, இப்போ தான் சொன்னோம் இல்லையா. இப்போ பாருங்கள், E of x, y வந்து 5/3, E of x வந்து 8/3, E of y வந்து 7/6. அதான் இங்கே எழுதியிருக்கேன். நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதே சேம் எக்ஸாம்பிள். இப்போ E of x, y என்னது 5/3 மைனஸ் 8/3 into 7/6. இப்போ ரெண்டுத்தையும் பண்ணும்போது 18/56 வரும். இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். மைனஸ் இல்லையா, இது வந்து பெருசு இல்லையா, அதனால் நமக்கு வந்து என்ன வரும்னா இது எல்சிஎம் எடுத்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா -13/9ன்னு வரும். இப்போ கோவேரியன்ஸ் வந்து கேட்டால் நீங்கள் கரெக்டாக எழுதுனுவீங்க இல்லையா. எக்ஸ்பெக்டேஷன் கேட்டாலும் சரி, கோவேரியன்ஸும் சரி, எக்ஸாம்பிளில் கேட்டால் இந்த ஃபார்முலா வச்சு கரெக்டாக போடணும். ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V of x equal to summation of I equal to 1a xi minus mu into f of I. மியூன்றது மீன் ஆஃப் எக்ஸ். இதில் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு V of x, root of V of x of x. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை சிக்மா ஸ்கொயர் இப்படின்னு கேட்கலாம், சிக்மா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கேட்கலாம். அதோடைய ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, E of x ஸ்கொயர் மைனஸ் E of x ஹோல் ஸ்கொயர். இப்போ E of x ஸ்கொயர், இப்போ E of x வச்சு நம்ம E of x ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் E of x ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, E of x ஸ்கொயருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் IE xi ஸ்கொயர் f of xi. அதே மாதிரி சேம் திங் சிக்மா ஆஃப் y ஸ்கொயர் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா, அதே மாதிரி தான். இப்போ வந்து அதே சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். நான் மறுபடியும் இங்கே போடுறேன்னா திருப்பின்ற முடியாது, நான் மறுபடியும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாமா. சிக்மா எக்ஸ் ஸ்கொயருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம E of x வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம், பிரச்சனை இல்லை. ஆனால் E of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். E of x ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் இன்டூ f of xi. சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் மீன்ஸ் என்னென்னா இது இருக்கு இல்லையா, இதான் நம்மளுடைய xi, இதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, இன்டூ f of xi. அப்போ என்ன பண்ணணும், 0 ஸ்கொயர், இங்கே 0 இருக்கு இல்லையா, இங்கே 0 இருக்குது, 0 ஸ்கொயர் இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு 1a ப்ளஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 5/6. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து வருது. ஓகே, இப்போ சிக்மா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிக்மா இந்த ஆன்சர் E of xy ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். E of xy ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 13/3 நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போது இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 13/3 மைனஸ் இப்போ சிக்மா ஆஃப் எக்ஸ் E of x நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், இதோ இருக்குது பாருங்கள் 8/3. 8/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, ஏன்னா இங்கே வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதனால் 8/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 64/9 வருது. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -25/9 வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சிக்மா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னால அது இப்போ வந்து சிக்மா எக்ஸ் இது ஏன் கண்டுபிடிச்சோன்னா பின்னாடி வரும் ஃபார்முலாலாம் இப்போயே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இதை ரூட் எடுத்தால் தான் அது சிக்மா எக்ஸ். ஓகேவா, -25/9னா எங்கள் ரூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 வெளியே வந்துடும், அண்ட் தென் 3 வெளியே வந்துடும், -5/3ன்னு வந்துடும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்மா ஒய் ஸ்கொயர் பண்ண போகிறோம். சிக்மா ஒய் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ்ஐ. ஓகே, இப்போ சம்மேஷன் ஆஃப் xi whole square. xi means what? நமக்கு இது அப்போ இது ஸ்கொயர் இன்ட்டு 7/6. ஓகேவா? அப்போ 0 இன்ட்டு 0 ஸ்கொயர் இன்ட்டு 7/6 ப்ளஸ் இது ஸ்கொயர், ஏன்னா xi தானே ஹோல் ஸ்கொயர், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 7/6. அப்போ 0 ப்ளஸ் 7/6 ஈக்குவல் டு 7/6ன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி சிக்மா ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சிக்மா ஒய் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 7/6 மைனஸ் நம்மளுடைய இ ஆஃப் ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னால என்ன கண்டுபிடிச்சோம்னா 7/6 கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஏற்கனவே, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அது ஹோல் ஸ்கொயர் இல்லையா? அந்த ஃபார்முலா பிரகாரம் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7/6 மைனஸ் 49/36 ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வந்து சிக்மா ஒய் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 7/36ன்னு வந்தாச்சு. இப்போ சிக்மா ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா இது வந்து ரூட்டில் போயிடும். அப்போ ரூட் ஆஃப் -7/36 வந்து ரூட் எடுக்கும்போது 6, அப்போ -7 ரூட் ஆஃப் 7/6ன்ற ஆன்சர் நமக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக போடணும். ஓகேவா? சேம் ஒரே இதை வச்சுட்டு நம்ம எத்தனை வந்தாலும் நம்ம கரெக்டாக போகணும். நம்ம ஃபார்முலா மட்டும் படம் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு நம்ம பார்த்தீங்களா ஏற்கனவே நம்ம ஏன் கண்டுபிடிச்சோன்னு இப்போ தெரியுதா? சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். இப்போ கோவேரியன்ஸ் வந்து இது அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். கோவேரியன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல, என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இந்த இதுக்கு? -13/9 தெரியுதா? அப்போ எனக்கு கோவேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா -13/9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? எங்கடா அது? சிக்மா எக்ஸ் -5/3. அப்போ சிக்மா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை இல்லையா? -5/3 இன்ட்டு சிக்மா ஒய் கண்டுபிடிச்சோம் இல்லையா? சிக்மா ஒய் பார்த்தீங்கன்னா -√7/6. அப்போ √7/6 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டிவைடட் பை இது வந்து மைனஸில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டூ தானே 18/5√7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே போகும்போது என்ன ஆகும்னா 18/5√7 ஆகும். இதுவும் கேன்சல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா -26/5√7 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ஃபார்முலாலாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருக்கும் போது அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வந்து நமக்கு இருக்கிற வேல்யூ வந்து இண்டிபெண்ட் நம்ம சொன்ன பற்றி ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணோம் இல்லையா? அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அது இண்டிபெண்ட் வேரியபிளாக ஆகிடும். அப்போ இண்டிபெண்ட்டாக வேரியபிளாக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஃபார்முலா மட்டும் மாறும். எது மாறும்னு பார்த்தீங்கன்னா இது மாறும். கூகுள் பே ஃபார் பிசினஸ் அதாவது 380 எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். கோவேரியன்ஸ் வந்து 0 தான் வரும். இண்டிபெண்ட்டாக கோவேரியன்ஸும் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் ரெண்டுமே 0 தான் வரும். வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வரும். இதான் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸு. நம்ம அதோடைய ஃபார்முலா தான் இது. இது வந்து இண்டிபெண்ட்டாக ரேண்டம் வேரியபிளாக வரும்போது நமக்கு வரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டியில் எந்த கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க தானே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.